أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற முதுமொழி கோப்ப அற்புதமான ஒரு வசனத்தினுடைய விளக்க உரையை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அந்த நல்ல மக்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், மக்களை அவர்கள் குற்றம் பிடிக்காமல் மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இது போன்ற நல்லறங்களை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த வசனம். அன்பிற்குரியவர்களே, இன்று விட்டு கொடுக்காததன் காரணமாக எத்தனையோ காரியங்கள் கெட்டு குட்டிச்சோராக கிடக்கிறது. ஒரு ஐக்கியமான ஜமாத்தார்களுக்கு மத்தியில விட்டு கொடுக்காததன் காரணமாக, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூசலின் காரணமாக ஒரு சமூகமே அழிந்து போகிறது. சகோதரர்களே, ஒரு மஹல்லா இருக்கிறது என்று சொன்னால், அந்த மஹல்லாவில் மாறுபட்ட கருத்துள்ள மக்கள் இருக்கலாம். அந்த மாறுபட்ட கருத்தை சில நேரத்தில் விட்டு கொடுத்த தன்மையோடு ஒருவர் எடுத்துக்கொண்டாரேயானால் தான் அந்த ஜமாத் ஒரு சிறந்த ஜமாத்தாக, ஐக்கிய ஜமாத்தாக விளங்கும். சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பூசலின் காரணமாக அடுத்த கட்ட உயர்ந்த லட்சியங்கள் நடக்காமல் போய்விடும். நல்ல ஒரு நிர்வாகமாக அது அமையாது. அதே போல அரசையும் எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்கத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூழலில் மாறுபட்ட கருத்துள்ள மக்களாக இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் அந்த அரசாங்கம் நிலை பெற்றிருக்கும். இல்லைன்னு சொன்னா பெட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுத்த தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும், அதே போல அவர்களை அண்டி வாழ்ந்த அவர்களுடைய வேலைக்காரர்களும் சிறந்த எடுத்துக்காட்டு. பணியாற்றி அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில எங்களை குறை சொல்லாம அவங்க எங்களோடு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, துணி துவைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செருப்பின் வாறு அறுந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கையாலேயே தைப்பார்கள். இன்னைக்கு சூர் தொடங்கிறது முதற்கொண்டு என்னென்ன ஆக அடிமட்ட வேலை இருக்குதோ அதை சில நேரங்களில் நம்முடைய மனைவி செய்கிறா. சகோதரர்களே, மனைவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விளக்குமாறு நடு சென்டர்ல கிடந்துச்சுன்னு சொன்னா, இவர் என்னமோ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருக்கிற மாதிரியும், இவர் எல்லாத்துலயுமே பெரிய பஞ்சுவாலிட்டியா இருக்கிற மாதிரியும், இதை யாரு கத்திக்கு போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். தெரியும் இருக்கு, வீட்டுக்குள்ள அவர் மனைவி மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய ஆண்மையை பெருசா நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, இதை யாரு கத்திக்கு போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லுவார். உனக்கு கை இருக்கத்தானே செய்து அதை எடுத்து இப்படி ஓரமா போட்டுட்டு அதுக்கப்புறமா அன்பொழுக பேச மன்னிச்சுறேன். ஆனால் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு குடும்பத்துக்கு மத்தியில எத்தனையோ பேர் பிரிவை எடுத்துக்கொண்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த விட்டு கொடுக்காத தன்மை தான். அல்லாஹ் சொல்லுவான், நீ விட்டு கொடு நடந்தா அல்லாஹ் உனக்காக விட்டு கொடுக்குறான் பாருன்னு சொல்லுவான். எவ்வளவு பாவம் செய்யறோம் நம்ம. என்ன பெரிய ஒருத்தான ஆட்களா? அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தனையும் தண்டிக்கிறதாக இருந்தா என்னையோ முடிச்சிருப்பான். ஆனா அவன் விட்டு கொடுக்குறானா இல்லையா? சரி, போயிட்டு போறான், திருந்துவான், கண்டிப்பா திருந்துவான், மனசு மாறுவான்.
அப்ப அவன் விட்டு கொடுக்கும் போது நீயே மனிதர்களுக்கு மத்தியில, உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில, உங்களுடைய வேலையாட்களுக்கு மத்தியில, உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில விட்டு கொடுக்க கூடாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? விட்டு கொடுப்பான்னு சொல்லி சொல்றான். அன்பிற்குரியவர்களே, மேலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமே தான் கொஞ்சம் அடங்கி போகாததுதான் காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 175% பிரச்சனைகளுக்கு நானா நீயான்ற அந்த போட்டி தான் காரணம் சகோதரர்களே. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தவாலஅ அஹதுல் லில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக அழகான முறையில் பணிந்து செல்கிறானோ இல்லா ரஃபஅஹுல்லாஹு, அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நான்ற அகம்பாவத்தோடு இருக்கக்கூடியவன் அந்த வட்டத்திலிருந்து வெளியில போகவே முடியாது சகோதரர்களே. அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நிற்பான். நீங்க நல்ல டீப்பா அவனை சிந்திச்சு அவனா சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா, நம்ம ஏன் இப்படியே இந்த வட்டத்துக்குள்ளேயே நிக்கிறோம்னு சொன்னா அவனுடைய அகம்பாவம் தான் காரணம், அவனுடைய ஆணவ போக்கு தான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சாதாரணமா கடந்து சொல்லல, இதை அனுபவிச்சு சொன்னாங்க. வாழ்க்கையில அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல புகாரில வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அபுபான்ற ஒட்டகம் இருந்துச்சு. லா துஸ்பகு, அது எந்த காலத்திலுமே தோற்கடிக்கப்படாது, எல்லாத்திலையுமே முந்திரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அபுபான்ற ஒட்டகம் வந்து எல்லாத்தையுமே ஜெயிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு ஒர்த்தபுல்லான ஒட்டகம் வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸ்ததீகு அஹது, யாருமே அதை முந்த முடியாது, யாருமே ஜெயிக்க முடியாது. போட்டி வச்சா அந்த அலுபா தான் ஜெயிக்கும். இந்த சூழலில் ஒரு காட்டரபி வந்தார். காட்டரபி வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா, உங்களுடைய ஒட்டகத்துக்கும் எங்களுடைய ஒட்டகத்துக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமா வைக்கலாமே, தாராளமா வைக்கலாம், அதனால என்ன இருக்கு, வச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் என்ன போட்டி வைக்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்புவாங்க. குழந்தைகளுக்கு மத்தியில் போட்டி வச்சு அதை பார்ப்பாங்க. கணவன் மனைவி தான் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில போட்டி வச்சு, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்றதுக்காக. ஒரே இறுக்கமாவே இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இறுக்கமா இருந்து தொலைவை போய் தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பலதையும் இழந்துட்டோம். இறுக்கமாவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். காடை மணியை கண்ணே ரம்மானாண்டு போச்சோல்ல, நம்மள வீட்லயும் கொஞ்சம் விளையாடணும். வீட்ல என்ன செய்யணும், கொஞ்சம் விளையாடணும். அவங்கள்ட்டையும் அளவலாகணும், சந்தோஷமா பேசணும், போட்டி வைக்கணும். அவங்களுக்குள்ளேயே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் சகோதரர்களே. இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது. பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்சா அந்த காட்டரபியினுடைய ஒட்டகம் ஜெயித்து விட்டது. அந்த காட்டரபியின் ஒட்டகம் என்ன செஞ்சு விட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவாவை ஜெயித்து விட்டது. ஜெயித்து விட்ட உடனே இப்ப நம்மள மாதிரி நம்ம ஆட்களை எடுத்துக்கிறோம். இந்த அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கான், ஒரு பெரிய ஆளு, ஒரு சாதாரணமான குடியானவன். ஐயா உங்க இதுக்கு எங்க இதுக்கும் போட்டி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுல மாட்டை இறக்குறான்னு வச்சுக்கிறோங்க. இந்த அரசியல்வாதி இறக்குறான், தோத்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. என்ன செய்வான் அந்த அரசியல்வாதி, ஏதோ சரி நடந்திருக்கிறது பேப்பர்ல சும்மா அது ஒரு வாரமா ஓட்டுவானோ, ஏதோ சதி நடந்திருக்கிறது, பின்னாடி அந்த வேலை நடந்தது இந்த வேலை நடந்தது என்று சொல்லி அந்த குடியானவன் அந்த பலகீனமானவனை அழிக்கிற வரைக்கும் வாய மாட்டான். இங்க ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஜெயித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தபிஅ ஷைஉம் மினத் துன்யா இல்லா வலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு கடமையே இருக்கு, அல்லா யர்தபிஅ ஷைஉம் மினத் துன்யா, துன்யாவுல எந்த ஒன்றையுமே எல்லா நேரமே உயர்த்தி 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 இல்லாம ஒரு நேரம் தாழ்த்துவது இல்லா வலாஹு, ஒரு நேரம் இல்லாட்டான் ஒரு நேரம் அதை தாழ்த்துவது அல்லாஹ்வின் மீது ஹக்காகிவிட்டது, அல்லாஹ்வுக்கு கடமைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை அப்பப்ப அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நிரூபணம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். என்னத்த பெரிய விஞ்ஞானி வந்தாலும் சரி, என்னத்த பெரிய ஆற்றல் உள்ள வந்தாலும் சரி, சூப்பர் பவரே வானத்தில் இருந்து இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மிஞ்சக்கூடிய சக்தி உலகத்தில் இல்லை என்று சில நேரத்துல அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். இப்ப நடந்த வயநாடு சம்பவம், கொரோனா, இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஆற்றலை மிகைப்படுத்தி இந்த உலகத்தில் காட்டக்கூடிய ஒன்று, மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்று. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் சொல்றேன்.
அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காப் ஹாயா ஐன் ஸாத், ஸாத் காஃப் அப்படின்னு சில சூறாக்கள் ஆரம்பமாகும். அலிஃப் லாம் மீம், யாசீன், இப்படி ஒரு சில சூறாக்கள் ஆரம்பமாகும். நீங்க உலகத்தில் உள்ள அத்தனை மொழிபெயர்ப்பு எடுத்தாலும் இந்த இதுக்கு அர்த்தம் கிடையாது. அலிஃப் லாம் மீம்க்கு அர்த்தம் இருக்கிறதா? சில பேர் தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுவாங்க. அலிஃப் என்பது அல்லாஹ்வையும், லாம் என்பது ஜிப்ரைலையும், மீம் என்பது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் குறிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்வாங்களே ஒழிய எல்லாரும் இதை ஊர்ஜிதம்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ள முழு அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணுங்க. ஏன்னா மனிதன் இயலாதவன், தான் மட்டுமே இயலக்கூடியவன் அப்படின்றத அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக இது போன்று பல விஷயங்களை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இதெல்லாம் முடக்கி போடக்கூடிய ஆயத்துக்கள். எந்த பெரிய டிக்ஷனரி எடுத்தாலும் சரி, இந்த அலிஃப் லாம் மீம் யாசீன் இதுல அர்த்தமே கிடையாது. வல் குர்ஆனில் ஹக்கீம்ல அடுத்து போறீங்க பாருங்க, அதுக்கு அர்த்தம் இருக்கும். இந்த குர்ஆன் ஆகிறது ஞானம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் இருக்கும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்லாம் அர்த்தம் இருக்கும். ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா இதுக்கு அர்த்தம் இருக்குமான அர்த்தம் இருக்காது. ஏன்? அல்லாஹ்வை பிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. உன்னுடைய ஆற்றல் ஒரு மட்டோடு நின்றுவிடும். ஆனால் அல்லாஹ்வின் ஆற்றல் அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், சில பல நேரங்கள்ல சொல்லிக்கொண்டே இருப்பான் சகோதரர்களே. அப்போ என்னைக்குமே நாம கொஞ்சம் கீழே தான்ற அந்த நிலைப்பாடோடு மனிதன் வாழ்ந்தானேயானால் நிச்சய வெற்றி அவனுக்கே கிடைக்கும். நாம ரொம்ப பலகீனமானவங்க, நம்மளுடைய பலகீனத்தை நம்ம சொல்றதாக இருந்தா, இப்போ ஒருத்தர் வந்து போன் பண்றாரு நமக்கு, ஹலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமேன்றாரு. என்ன உங்களுக்கு காதர் தெரியுமா? ஆமா காதரு, என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் உங்களை பத்தி சொன்னா, அந்த காதர் அப்படியா, என்ன சொன்னா? அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு போன வச்சுட்டாரு. என்ன செய்வோம்? விடமாட்டோம். என்னப்பா சொன்னாரு? இல்லப்பான்னு ஒரு நாள் பொறுத்துக்கப்பா, நாளைக்கு சொல்றேன். அந்த ஒரு நாள் தூக்கம் இருக்காது நமக்கு. என்னத்தை சொன்னாவன், என்னத்தை சொன்னா. இதே சமயத்தில் அதை கண்டுக்காம விட்டான்னு வச்சுக்கிறேங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை ரசூல் சொல்லுவாங்க, சஹாபாக்களை பத்தி குறை சொல்றதுக்காக என்கிட்ட வராத, என்னுடைய தோழர்களை பத்தி என்கிட்ட குறை சொல்றதுக்காக வராத. ஏன்னா நான் சாந்தியோடு அவங்களை சந்திக்க விரும்புறேன், அவங்கள வந்து மனம் திறந்தவர்களாக சந்திக்க விரும்புறேன். இப்போ ஒருத்தரை பத்தி நீ குறை சொல்லி அவன் என்ன முசாபாக செய்ய வரும்போது எப்படி இருக்கும்? எப்படியா வர்றான் பாரு, நல்லா இருக்கிறீங்களா, வாயில தேனை தடவிக்குவான். மற்றபடி உள்ளத்துக்குள்ள அவன் செய்த தவறுகளை ஃபுல்லா அசை போட்டுக்கிட்டே தான் என்ன செய்வாரு, சலவாத்துக்கு பதிலாக முசாபாக எப்படி செய்வாரு, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சொல்ல மாட்டாரு. முசாபா செய்யும் போதே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமாட்டு. அது தேவையே இல்லை. நம்ம அந்த வாசலை அடைக்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே காதை கொடுப்போம். அப்படி சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க மேல உள்ள மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதனால நமக்கு, அதாவது ரப்பல் ஆலமீன் நம்மளை ரொம்ப விலகினமா படைச்சிருக்கிறான். ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய ஒருத்து கிடையாதுன்றத அவன் உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் சகோதரர்களே. அதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தவாலா அஹதுல் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்காக எவர் ஒருவர் பணிகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தியே தீர்வான். இல்லா ரஃபஅஹுல்லாஹ்ன்றது வந்து உறுதிப்பாடு சொல்லக்கூடிய வார்த்தை. இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. இப்போ உயர்வை தேடக்கூடியவர் என்றைக்குமே தன்னையும் பணிவாக நினைத்து மக்களை மன்னிக்க கூடியதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவியை மன்னிப்போம், மக்களை மன்னிப்போம், சக ஊழியர்களை மன்னிப்போம், அதே போல தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை மன்னிப்போம். ஒன்னே ஒரு லாஜிக்கலா நம்ம சொல்றோம், ஒரு நம்முடைய உள்ள எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? நமக்கு மேல இருக்கிறவர் நம்மள வந்து கொஞ்சம் மன்னிச்சிடணும், அவர் நம்ம மேல கொஞ்சம் கருணையா இருக்கணும். கொஞ்சம் இவர் ஒரு ஆபீசர்னு வச்சுக்கிறங்க, இவருக்கு மேல ஒரு ஆபீசர் இருக்கிறார், இவரை கட்டி காக்கிறவர், அவர் கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றத நாம விரும்புறோம். அப்ப அதே விருப்பத்தையே நமக்கு கீழே இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள்ட்ட நாம காட்டுறது இல்லை என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. மன்னிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் மன்னிக்கும் காலமெல்லாம் பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள், நாம் செய்திருந்த அட்டகாசங்கள் அனைத்தையும் மன்னித்து நாளை மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை அனுப்புவார்.